check. Thank you. Kaveri Heart Institute, Kaveri Hospital சார்பா எல்லா மீடியா ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோட வார்ம் வெல்கம். இன்னைக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணது முன்னாடி இருந்தது தான், பட் ஆனால் சில குறிப்பான சில இஷ்யூ, அதாவது இருதய பிரச்சனைகள், குறிப்பாக ஹார்ட்டோட டெர்மினல் ஈவெண்ட், அதாவது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், ஹார்ட் அட்டாக் மட்டும் இல்லை, கார்டியக் அரெஸ்ட்னு சொல்கிறோம், அதாவது இருதயம் நின்று போகக்கூடிய விஷயங்கள், நியர் டெத் சினாரியோஸ், இல்லை டையிங் கார்டியக் பேஷண்ட்ஸ், இந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸாக டெர்மினலாக ஹார்ட் இதய பிரச்சனையாக வர பேஷண்ட்ஸை நம்ம எப்படி உயிர் காப்பாற்றலாம், எந்த ப்ரோட்டோகால் எந்த ஹாஸ்பிட்டலாக இருந்தால் கூட அது எப்படி நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த மாதிரி ரொம்ப டெர்மினலாக டையிங் பேஷண்ட்ஸோட லைஃப்பை எப்படி காப்பாற்றலாம், டாப் டு பாட்டம் அதுக்கு எது ஒரு ப்ரோட்டோகால் பேஸ் பண்ணி அதை எப்படி ட்ரீட் பண்ணி குணப்படுத்தலாம்னு உள்ள ஒரு ஒரு ஸ்மால் சம்மரி தான் நாங்கள் இன்னைக்கு கொடுத்தோம். இதில் குறிப்பாக நாங்கள் இதில் சிப்புன்னு சொல்லுவோம், அதாவது காம்ப்ளெக்ஸ் ஹை ரிஸ்க் ப்ரொசீஜர், சிக்கலான ப்ரொசீஜர், ரிஸ்க் அதிகமான ப்ரொசீஜர் ஆன் இண்டிகேட்டட் பேஷண்ட்ஸ், அது டிசர்விங்காக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். முன்னாடியே ஒரு கார்டியாக் அட்டாக் பேஷண்ட்ஸ் நிறைய வந்துட்டு தான் இருந்தாங்க, முன்னாடியும் லங் அட்டாக் பேஷண்ட்ஸ் வந்துட்டு தான் இருந்தாங்க, ரத்த தமனியை வெடிச்சவங்க வந்துட்டு தான் இருந்தாங்க. பட் ஒரு சேஞ்ச் இன் அப்ரோச், அதாவது நம்மளோட ட்ரீட்மெண்ட் முன்னாடி கொடுத்துட்டு தான் இருந்தோம், பட் அது ஒரு ப்ரோட்டோகால் பேஸ் பண்ணி அது ஃபர்ஸ்ட் எந்த அந்த ப்ரையாரிட்டியில் நீங்கள் எது ஃபர்ஸ்ட் கொடுப்போம் எது செகண்ட் கொடுப்போம், அது ஒரு ப்ரோட்டோகால் பேஸ் பண்ணி அது சிஸ்டமேட்டிக்காக கொடுத்தால் கிட்டத்தட்ட 50% வேற நம்ம இந்த மாதிரி நியர் டெத் பேஷண்ட், எந்த ஹோப்பும் இல்லாத, அதாவது 100% ஹோப் இல்லாத பேஷண்ட்ஸுக்கு ஒரு 50% ஹோப் கொடுக்கலாம். மேற்கொண்டு அது 60 ஆகலாம், 70 ஆகலாம், ஏன் 100க்கு 100 அவுட் ஆஃப் 100 கூட நம்ம கொண்டு வரலாம்னு உள்ள ஒரு ஒரு அறுவை சிகிச்சை ஒரு துணிச்சலோட நாங்கள் அதை சாதிச்சிருக்கோம். அது உங்களுடைய எல்லாரையும் பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, எமோஷனலாக ரொம்ப ஹம்பிளிங்காகவும் இருக்குது. ஏன்னா ஏன் எமோஷனலாக ஹம்பிளிங்காக இருக்குன்னா, இது மாதிரி பேஷண்ட்ஸை கொஞ்சம் நம்ம ரொம்ப சிக்கான பேஷண்ட்ஸ் வரும்போது ஒரு மனுஷனாக நம்ம யோசிக்கிறோம் டாக்டர் தவிர்த்து. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எப்படியாவது நம்ம காப்பாற்ற முடியுமான்னு வரும்போது அது காப்பாற்றும் போது மனசுக்கு கிடைக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அது மனிதனுக்கு கிடைக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அந்த அளவில் காவேரி ஹாஸ்பிட்டல் சீஃப் நிலைமையில் எனக்கும் என்னோட கொலீக்ஸுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் மிக்க மகிழ்ச்சி இருக்குது. அது உங்கள்கிட்ட எல்லாம் பகிர்ந்து கொண்டதுக்கு இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இந்த சம்மரில் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஹார்ட் அட்டாக் வர்றது சான்சஸ் அதிகமாக இருக்கா? ஸோ ஹவு டு ப்ரிவென்ட் இட்? வெயில் அதிகமாக வரும்போது ஹார்ட்டோட வேகதை அதிகமாகலாம், ஹார்ட்டோட இதய துடிப்பு வேகதை அதிகமாகலாம். இன்னைக்கு நம்ம குறிப்பாக டிஸ்கஸ் பண்ண கார்டியாக் அரெஸ்ட். ஸோ ரொம்ப ஹீட் ஸ்ட்ரோக் மாதிரி ரொம்ப ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா கார்டியாக் அரெஸ்ட்டும், ஹார்ட்டோட இதய துடிப்பு வேரியேஷன் அதிகமாக வந்து கார்டியாக் அரெஸ்ட்டும் இதயத்துக்கு பாதிப்பும் வரலாம், ஏன் இரவு கூட வரலாம். How to prevent it? How to prevent is extreme hydrate yourself well. நிறைய வாட்டர் கண்டென்ட் மெயின்டைன் பண்ணணும். உங்களுக்கு பேஸ்லைன் ரிஸ்க் இருக்க டிசீசஸ், அதாவது இப்போ நீங்கள் பிபி பேஷண்டாக இருந்துச்சுன்னா மேக் ஷுர் தட் உங்கள் பிபி நல்லா ரத்த கொதிப்பு நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும், சுகர் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். மெயின் மெடிசின் இஸ் வாட்டர், யூ ஹேவ் டு பி வெரி ஷுவர். அண்ட் சன்லைட் எக்ஸ்போஷர் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கணும். ப்ளஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் நம்ம இருக்கிற உடம்புலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் ஹார்ட் தான், பட் அதுக்கும் தனியாக ஃபைட் பண்ணுறதுக்குள்ள ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அது மீறி நீங்கள் போகும்போது தான் அது உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும். ஸோ டோன்ட் ஃபீல் தட் ஹார்ட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் ஃபோர்கிவிங், இட் இஸ் மேக்ஸிமம் ஃபோர்கிவிங் ஆர்கன். லாஸ்ட் ஸ்டேஜ் தான் உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும், பட் அது தொந்தரவு கொடுக்கும்போது அது பலமாக கொடுக்கும், அது உயிர் எடுக்க அளவுக்கு வர நம்ம அது ஸ்ட்ராங்காக போகும். ஸோ குட் ஹைட்ரேஷன், அவாய்ட் ஹெவி எக்ஸ்போஷர், லாங் டியூரேஷன் எக்ஸ்போஷர் அவாய்ட் பண்ணுங்க. வாட்டர் இஸ் த பெஸ்ட் மெடிசன். கண்ட்ரோல் யுவர் பேசிக் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். One more question. வந்து 30 seconds 1 minute இருக்கு. அந்த ஷார்ட் டைம் பீரியட்ல
ப்ராப்பர் டிசிஷன் எடுக்க முடியும்? சார் இது நம்ம இந்த லேர்னிங் கர்வ்னு எல்லாத்துக்குமே சொல்லுவோம் இல்லையா. நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம், இல்லை நீங்களும் ஒரு மீடியா ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபெயிலியர் ஆகும். இப்போ நாங்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு மிராக்குலஸாக உங்களுக்கு தோணுதாலும் இந்த ஸ்டேஜுக்கு நாங்கள் வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதாவது ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி 3 நிமிஷத்தில் 2 நிமிஷத்தில் டிசிஷன் எடுக்கிறது தப்பு தான். பட் 1/2 மணி நேரம் கழிஞ்சு எடுக்கிற ஒரு டிசிஷன் எடுக்கும்போது அந்த பேஷண்ட்டுக்கு நமக்கு அவுட்கம் வரலை. அப்போ நம்ம ரூட் கோஸ் அனாலிசிஸ் பார்ப்போம், எங்கே தான் நம்ம தப்பு விட்டோம், எங்கே கோட்டை விட்டோன்னு பார்க்கும்போது டைம் இஸ் இம்பார்ட்டன்ட். இந்த 10 பேர்ல 5 பேர் தான் எங்களுக்கு இன்னும் காப்பாற்ற முடியுது, மிச்சம் 5 பேர் ஏன் இறந்து போறாங்க. ஸோ வி ஆர் லேர்னிங் ஃப்ரம் ஈச் கேஸ். லேட் பண்ணக்கூடாதுன்னு உள்ளது அதுலேருந்து புரியுது. முடிஞ்ச அப்பவே பண்ணிடு. பிளாக் இருக்கோ, உனக்கு வேல் ப்ராப்ளம் அதெல்லாம் அப்புறம். பேஷண்ட் இப்போ என்ன ப்ராப்ளம் அது நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. ஹார்ட் ஃபெயில் ஆச்சுன்னா அதுக்கு என்ன காரணம், உனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கா, உனக்கு பிபி இருக்கா, சர்க்கரை இருக்கான்னு எல்லாம் பார்த்துட்டு இருந்துச்சுன்னா பேஷண்ட் அதை எடுத்து முடிக்கிறதுக்குள்ள பேஷண்ட் காலி. நீங்க ஓபியில போய் இருக்கும்போது உங்களோட கதையெல்லாம் கேட்பாங்க டாக்டர் வந்து, அந்த கதை எடுக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை சார், அதுக்குள்ள பேஷண்ட் போயிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஷண்ட் ஹார்ட் நின்று போச்சு, ஹார்ட்டோட ஃபங்க்ஷன் இன்னொரு மெஷின்ல வைங்க, அதுக்கப்புறம் பேசலாம். இங்க தான் நாங்கள் லேர்ன் பண்ணோம். ஹார்ட்டுக்கு சர்ஜரிக்கு முன்னாடி ஹார்ட் ஃபெயிலியர் இருந்தால் அது நீங்க காப்பாத்துங்க. மெஷின் வச்சு ஹார்ட் காப்பாத்திட்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. that change of approach. இந்த மெஷின் முன்னாடி இருந்தது, நாங்களும் முன்னாடி இருந்தோம். இந்த மாதிரி பேஷண்ட் புதுசா வரல, முன்னாடி இது வந்துட்டு தான் இருந்தது. பட் ஜஸ்ட் த திங்கிங் டிஃபரெண்ட்லி. அரெஸ்ட் வர பேஷண்ட்டுக்கு சர்க்குலேஷன் நீங்க ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க மத்த அட்ரஸ் பண்ணுங்கன்றதுதான் இதோட சம்மரி. ஸோ அந்த சேஞ்ச் இன் அப்ரோச் இஸ் கிவிங் டிவிடெண்ட். அது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்குது. இதுதான் அதான் வித்தியாசம். Sir, one more question. All these life-saving equipments will be there in chip center, all 24/7? Yeah, it is always on 24/7. Not only that, it is there, it is always on. பூட்டாய் வரதுக்கே 3 நிமிஷம் எடுக்கும். அதனால இது எப்பவுமே சுவிட்ச் ஆன். லைக் உங்களுக்கு பவர் போனா டிஜி உடனே ஒர்க் ஆகுது இல்லை, உடனே நீங்க இன்வெர்டர் ஆகுது வித்தின் செகண்ட்ஸ். அது மாதிரி தான் இது எப்பவுமே இருக்கும். சார் சொன்ன மாதிரி மெஷின் மட்டும் இல்லை, மேன் பவர். How much you need to invest in one center for setting up one chip center? செட்டிங் அப் இப்போ இது ஒரு லைஃப் சேவிங் தெரப்பினால இதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பார்த்தாச்சுன்னா நமக்கு we are not going to work. இப்போ உங்களுக்கு ஒரு கேட்ராக்ட் சர்ஜரி 20,000 ரூபாய் ஆகும். No, I am not asking about surgery. I am not asking about surgery. Entire machinery should cost about somewhere around 1 crore. Setting up infrastructure. பட் இப்போ எக்மோ மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லாம் பார்த்தாச்சுன்னா இப்போ நிறைய மேக் இன் இந்தியா கான்செப்ட் வந்ததுனால இந்த இம்போர்ட்டிங் இதெல்லாமே குறைஞ்சி வருது சார். இப்போ நாங்கள் வெளிநாட்டில் பார்த்த டெக்னாலஜி எல்லாமே இப்போ இந்தியாவிலே வருது. இப்போ இப்பெல்லாம் சார் சொன்னாங்க, அது இப்போ இந்தியாவிலே வருது. வி ஆர் இம்ப்ரூவிங் இல்லை சார் எல்லாத்துலேயுமே. நம்ம இப்போ எதுவுமே இம்பார்ட்டன்ட் நம்ம போடுற சட்டையோ இல்லை கடிகாரமோ எல்லாமே நம்ம இப்போ மேக் இன் இந்தியா அவைலபிளாக இருக்கு இல்லை சார். இதே மாதிரி மெடிக்கல் டிவைசஸும் நிறைய இப்போ இந்தியாவில் வருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேபி 25 lakhs 30 lakhs கூட எல்லாமே நம்ம இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு கிரியேட் பண்ண முடியும் நம்ம சென்னையில். Okay. How soon the chip centers will be replicated in other centers? I think everybody knows it, everybody understands it. It is the time and the presence of mind and the gut feeling வேணும், நம்ம எப்படியாவது காப்பாற்றணும். அண்ட் ப்ளஸ் த மேனேஜ்மெண்ட் சப்போர்ட். இப்போ சார் சொன்ன மாதிரி எந்த ஒரு பொருளாதாரத்தை பற்றி பேசாமல் எடுக்கணும். ஸோ இட் இஸ் அ willingness. When there is a will, there is a way. So answer to the question is immediately if it is not done already. டாக்டர், இப்போ அந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே இருக்கும், இந்த பேஷண்ட்டுக்கு வந்து பர்டிகுலர் டெம்ப்ளேட்லி டிவைசஸ்லாம் உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குமா? அதான் சொன்னேன், லாஸ்ட் பெட் அந்த சிப்போட லாஸ்ட் பெட் அந்த இண்டிகேட்டட் பேஷண்ட்ஸ் குறிப்பா எல்லா மிஷினும் எல்லாருக்கும் செட் ஆகாது. ஆல் இம்பார்ட்டன்ட் மேன் பவர் முக்கியம். இந்த மேன் பவர் அவைலபிலிட்டி இஸ் குரூஷியல். இந்த பேஷண்ட்டுக்கு எது பண்ணா ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தோம் இல்லையா, இது போட்டோம், அப்புறம் அது போட்டோம், அப்புறம் லேசர் போட்டோம், அப்புறம் வெளில வந்தோம். தட் யூ ஷுட் தட் யுவர் ட்ரைனிங் வில். இந்த மாதிரி ஒரு 5 கேஸ் ட்ரீட் பண்ணா போதும் சார். 6வது கேஸுக்கு ஆட்டோமேட்டிக்லி ப்ரோட்டோகால் உங்க கையில வந்து சார் ஃபர்ஸ்ட் நமக்கு டச் ஃபோன் வரும்போது நமக்கு யூஸ் பண்ண தெரியாதுல்ல. இப்போ நமக்கு என்ன நம்ம பசங்களுக்கு நம்மளோட தெரியுது. ஏன் எப்படி அவ்வளோ சார் இப்போ லாங்கர் செக்கப்ல நீங்க இந்த இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஹெல்த் செக்கப்ல கால்சியம் நிறைய படிஞ்சிருக்குன்றீங்க, பிஃபோராவே அது நீங்க வந்து செக் பண்ணி சொல்ல முடியாது. ஹெல்த் செக்கப் இப்போ இருக்கிற செட்டப்ல ஹெல்த் செக்கப்ல இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்லாம் அக்யூட் ஈவெண்ட்ஸ் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது சார். இன்னைய வார்டில் நிலவரம் தான் அது காட்ட முடியும் தவிர நாளைக்கு ஹார்ட் அட்டாக் வருமானு அது காட்ட முடியாது. புரியுதுங்களா? பிகாஸ் இட் இஸ் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்கப் தான். அக்யூட் ஈவெண்ட்ஸ் எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நாளைக்கு உங்களுக்கு கார்டியக் அரெஸ்ட் வரும், நாளைக்கு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும், அதனால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சார், ஸ்பெண்டிங் லாங்கர் டைம் இன் ஏசி, ஏர் கண்டிஷன்டு அந்த அட்மாஸ்பியர்,
அப்புறம் சடனாக வந்து ஐஸ் வாட்டர் குடிக்கிறது எல்லாம் வந்து அட்வைசபிளா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏசி யூஸ் பண்ணுறதே தப்பு. 2 ஐஸ் வாட்டர் குடிக்கிறது அதை விட மிகப்பெரிய தப்பு. உங்கள் கேள்வியிலே உங்கள் ஆன்சர் இருக்கு. ஓகே, தட் வில் அஃபெக்ட் ஹார்ட். Obviously it will affect not only heart, எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ.